Hi viewers, welcome to Jayashri'S Rangoli Creations. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரவா கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்க போகிறேன் இன்றைக்கி நான். இதை நல்ல மீடியம் ஹீட்டில் நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே பேனை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் ரவைனா 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். 3 கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த உப்பு எதனால் சேர்க்குறோன்னா நல்லா ஸ்வீட்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது வறுத்து வச்ச ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து கெட்டி பிடிக்காமல் கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம். கட்டி கட்டியாக ஆயிடுச்சுன்னா கேசரி நல்லா வராது. அதனால் கைவிடாமல் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம். நல்லா தண்ணியெல்லாம் போய் இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறம் நான் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு இன்றைக்கி நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நான் 1.5 கப் அளவுக்கும் சர்க்கரை சேர்க்க போகிறேன். சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவும் நல்லா கட்டி பிடிக்காத அளவுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த அளவுக்கு கெட்டியானதும் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதோட கொஞ்சம் முந்திரி, கிஸ்மிஸ் இதெல்லாம் நெய்யில் நல்லா வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான ரவா கேசரி ரெடி. நீங்களும் இந்த ரவா கேசரியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.